யோவால் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இரட்சகர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நீங்க சம்பூர்ணமா இருக்க போகிறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, நான் உங்களோட கூட இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்க சந்தோஷத்தை காண்பீங்க, சந்தோஷத்தோடு நீங்க ஆண்டவரை துதிப்பீங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. உங்களை நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையிலனா இருக்கலாம், இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துலனா காணப்படலாம். ஒருவேளை நாடை விட்டு நாடு இருக்கலாம், ஊரை விட்டு நீங்க ஊரு இருக்கலாம், இல்ல நம்முடைய தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு நீங்க கடந்து போயிருக்கலாம், குடும்பத்தை விட்டு நீங்க கடந்து போயிருக்கலாம். எங்க கடந்து போயிருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ சம்பூர்ணமாய் உனக்கு நல்ல கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன், நீ சந்தோஷமாய் என்னை துதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, இந்த வேலையில ஏசப்பா உங்களோட எப்படி பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? உங்களை சம்பூர்ணமா வைக்கிறாருங்களா? உங்க வேலையில சம்பூர்ணம், உங்களுடைய தொழில சம்பூர்ணம், உங்களுடைய கம்பெனி சொந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம், குடும்பத்துல உங்களுடைய ஆரோக்கியங்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு தேவனை நீங்க துதியுங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நீங்க நினைச்ச காரியத்தோடு கர்த்தர் ரெட்டதனை இல்லைங்க, 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வார். நீங்க சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவியா இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற நம் தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.